ஜெம்பக்தி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நாம் பார்க்க உள்ளது திருவாசகத்தில் சில பாடல்களின் விளக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திரு நாமம் செப்பல், தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல், தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவாசகத்தில் பண்டாய நான்மறையில் சில பாடல்களை காண்போம். பண்டாய நான்மறையும் பால் அணுகா மால் அயனும் கண்டாரும் இல்லை. மிகவும் பழமையான நூலாகிய 4 மறைகளாலையும் பிரம்மா, திருமால் இவர்களாலேயும் காண முடியாத ஒரு பொருள் சிவம். அந்த சிவத்தை கடையேனை, மிகவும் கீழ்ப்பட்டு இந்த கடையேனை தொண்டாக கொண்டருளும் கோகழி, என் அடிமையாக கொண்டு அருள் செய்த கோகழி, திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய பெருமான். கோகழினா திருப்பெருந்துறையில் இருக்கிற சிவத்தை குறிப்பிடும். எம் கோமார்க்கு, என்னுடைய தலைவனுக்கு நெஞ்சமே உண்டாமோ கைமாறு உரை. அவனுக்கு ஏதாவது கைமாறு உண்டா அப்படின்னு நெஞ்சத்துக்கிட்ட கேட்கிறார். ஏன்னா அப்படியாப்பட்ட 4 மறைகளாலையும் சுவாமியை நெருங்க முடியல, பிரம்மா விஷ்ணுவாலையும் நெருங்க முடியல. அவ்வளோ பெரிய திருவருளை எனக்கு கொடுத்தியே, உனக்கு கைமாறு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறார். உள்ள மலமூன்றும் மாய உகு பெரும் தேன் வெள்ளம். உள்ள மலமூன்றும்னா நமக்குள் இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இது 3ம் அழிய உகு பெரும் தேன் வெள்ளம் தரும். இத 3ஐயும் அழிக்கக்கூடிய உகு பெரும் தேன் வெள்ளம் தரும். நமக்குள்ள சுரக்கும் அமுதம் போல ஒன்று. அந்த அமுதத்தை தரக்கூடிய பெருமான் பரியின் மேல் வந்த வல்லலவர், குதிரை மேல வந்த வல்லலவர். மறுவும் பெருந்துறையை வாழ்த்தும் மீன்கள். திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய அந்த பெருமானை நீங்க வாழ்த்தினீங்கன்னா, கருவும் கெடும் பிறவி காடு, பிறவி காடாகியதும் பிறவி பிறவியா வருகின்ற அந்த கருவும் வேரோடு அழிந்து போகுன்றார். இந்த காட்டகத்து வேடன் கடலில் வளைவானன். இந்த காட்டகத்தின் வேடன்றதே ஒரு சரிதத்தை குறிக்கும். ஆனா சுவாமி ஒரு காலத்துல அர்ஜுனனுக்கு பாசுபதம் கொடுப்பதற்காக வேடனாக போனார். அந்த சரிதத்தை குறிக்கும். அந்த சரிதத்தை மிகவும் குறுகிய அளவிற்கு இப்ப சொல்றேன். காட்டகத்து வேடன் அர்ஜுனன் துரியோதனனை, அவர்களுடைய படையை அழிப்பதற்காக பாசுபதத்தை சிவபெருமானிட வாங்கினாதான் வெற்றி கொள்ள முடியும்னு தெரியுது. அதனால சிவபெருமானை நோக்கி தவம் பண்றாரு காட்டுல. அப்படி காட்டுல தவம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது துரியோதனன் என்ன பண்றான், மூகன் என்ற பெயர்ல ஒரு அசுரனை உருவாக்குறாங்க. அந்த அசுரனை வைத்து இவனுடைய தவத்தை கலைக்கணும். ஏன்னா இவன் பாசுபதத்தை வாங்கிட்டா நம்மளுக்கு எதிரான ஒரு சக்தி உனக்கு இருக்குல்ல, அழிக்கக்கூடிய வலிமை பெற்றுவானே. அதனால அசுரர்கள் அமுச்சு விடுறான். மூகன் அப்படின்ற ஒரு அசுரனை அனுப்பி விடுறான். அந்த மூகன் என்ன பண்றான், பன்றி உருவம் எடுத்து மிகவும் மிரளும்படியாக ஒரு சத்தத்தை இட்டுன்னு வரான். சிவபெருமானு என்ன பண்றாரு, இவனுக்கு பாசுபதம் தரணுன்றதுக்காக வராரு. இந்த மூகன் ஆகியவன் கிட்ட வர சுவாமி என்ன பண்ண, வேடனுடைய உருவமா வந்துருவாரு. சிவ கணங்கள் எல்லாம் வேடர் உருவம் போட்டு எல்லாரும் வருவாங்க. அந்த வேடருடைய தலைவனா சுவாமி வருவாரு. இந்த மூகனானவன் அவனை நெருங்குற தருவாயில்ல அர்ஜுனனும் கண் பிடித்துருவான். அவரும் வில்லு விடுவாரு, அர்ஜுனனும் வில்லு விடுவார். 2 பேர் வில்லும் கரெக்டா ஒரே நேரத்துல அம்பு பட்டு அந்த மூகன் இறந்து விடுவான்.
இந்த அர்ஜுனன் என்ன சொல்லுவார், நான் தான் அடித்தேன்னு சொல்லுவாரு. சுவாமி என்ன சொல்லுவார், நான் தான் முதல்ல அடிச்சேன்னு சொல்லுவாரு. இவங்க 2 பேருக்கும் சொல்லால போர் வரும். இவங்க 2 பேரும் சரி, சுவாமி என்ன சொல்லுவாரு, சரி நீ தான் அடித்தேன்னு சொல்ற, நீ என்ன வென்று காட்டுன்னு இவர் அழைக்க அர்ஜுனனும் இவர்களும் 2 பேரும் சண்டையிடுவார்கள். சுவாமி அடிக்கக்கூடிய ஒரு அம்புல அர்ஜுனனுடைய வில் உடைய நாணம் அருந்து போயிடும். நாணம்னா அந்த வில் கயிறு, இழுத்து அடிக்கக்கூடிய வில் கயிறு, அந்த கயிறு அறுத்து தள்ளுறாரு சுவாமி. அடுத்தது அர்ஜுனன் கயிறு அறுந்து போச்சுல, அடுத்தது மல்யுத்தம் நடக்குது. மல்யுத்தத்துல சுவாமி ஒரு அடிக்கிறது எல்லாமே அழகா தடுத்து அர்ஜுனனை வெற்றி கொள்றாரு. அப்படி வெற்றி கொண்டு இருக்கும் நேரத்துல அர்ஜுனன் தோல்வி வர்றான். அப்ப சுவாமி விடையின் மீது காட்சி தருவார். அவனுக்கு பாசுபதத்தையும் அருள்வார். மல் யுத்தத்துல உடம்புக்கேற்ற சக்தியை தருவார். இந்த சரிதத்தை குறிக்கிறது தான் காட்டகத்து வேடன் ஒரு வேடனாக வருவார். அடுத்து கடலில் வளைவாணன் அம்பாள் ஆகம நூலை கவனிக்கின்றதுக்காக சாபம் போட்டுருவார் சுவாமி. அதனால ஏற்பட்ட பிறவி, அந்த பிறவியிலிருந்து தீர்க்கும்படியாக சுவாமி அந்த மீனை வலையில பிடித்து வெற்றி கொண்டு அம்பாளை திருமணம் பண்ணக்கூடிய அந்த சரீரத்தை குறிக்கிறது தான் கடலில் வளைவாணன், நாட்டில் பரிப்பாகன். மாணிக்க வாசகருக்கு குதிரை பரினா அவனுடைய சேவகனா வந்தாரு இந்த நாட்டுல. நம் வினையை வீட்டி நம்முடைய வினைகளெல்லாம் அடித்து அருளக்கூடிய பெரும் துறையான், அங்கமல பாதம் மருளும் கெடநெஞ்சே வாழ்த்து. அந்த பெருந்துறையில் இருக்கக்கூடிய தாமரை மலர் போன்று இருக்கக்கூடிய அந்த திருவடிய நீ வாழ்த்துனா என்ன நடக்கும் தெரியுமா? உன்னுடைய அறியாமையெல்லாம் கெட்டு அழிந்து போகும். அதனால சிவபெருமானுடைய திருவடிகளை உள்ளத்தளவிலும் உண்மையாக நினைத்து போற்றினா நம்முடைய அறியாமைகள் எல்லாம் அழிந்து சிவம் என்று இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் நமக்கு அகப்படும். அடுத்த காணொளியில் அடுத்த நல் ஆன்மீக சிந்தனையுடன் இணைகின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.